Hi guys, it's me Stupid. இன்னைக்கு இந்த வீடியோவில் The Hunt, The ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ திங்க் ப்ரீவியஸாக ராஜீவ் காந்தி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும். பிகாஸ் எனக்கு ராஜீவ் காந்தியை பற்றி சுத்தமாக ஒரு நாலேஜும் கிடையாது. ரேண்டமாக ஸ்க்ரால் பண்ணும்போது பிரபாகரனை பற்றி ஏதோ ஒரு ரீல் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது அதுக்கு லீடாக இந்த ஹண்ட்ன்ற சீரீஸ் வந்து நெக்ஸ்ட் சஜஷனில் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பார்க்க போனது பிரபாகரனை பற்றி, அதுக்கடுத்து பார்த்தா தான் இந்த சீரீஸ். ஓகே, ஃபர்தராக இந்த சீரீஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். I am not supporting anyone and unfortunately I am not in the places where things happen. ஸோ எல்லா விஷயத்தையுமே நான் ChatGPT, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யாரையும் சப்போர்ட்டும் பண்ணல, யாரையும் அப்போஸும் பண்ணல. அப்புறம் இந்த சீரீஸில் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த ஹண்ட் சீரீஸில் மொத்தம் 7 எபிசோடு இருக்குது. ஓவராலாக அந்த சீரீஸ் பார்த்து முடிக்கும்போது ஒய் ஃபார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து ப்ரிடாமினண்ட்டாக என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எதனால இது நடக்குது அப்படின்ற ஒய்யோட ஆன்சர் வந்து எனக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஒய்ன்ற கொஸ்டினோட ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு பேக் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் கன்ஃபார்ம். அது தெரிஞ்சுனா தான் எதனால் இந்த சீரீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வரும். அதே மாதிரி அந்த ஒய்ன்ற ஆன்சரை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்ரீலங்காவில் தமிழ் பேசுகிற பீப்புளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. 1948 ஸ்ரீலங்கா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனக்கப்புறம் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து நிறையா விஷயங்களை வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து பெருசாக ப்ரொவைட் பண்ணல. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல், காலேஜ், ஜாப் இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு ஈக்குவலாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதையுமே அங்கேருந்து தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்கல. ஸோ எங்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பீஸ்ஃபுல் ப்ரோட்டஸ்ட் தான் அங்கே இருந்த தமிழ் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ப்ரோட்டஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இக்னோர் பண்ணிடுது. ஸோ நெக்ஸ்ட் தான் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் குரூப் பிரபாகரன் லீடர்ஷிப்பில் ஃபார்ம் ஆகுது. அந்த எல்டிடியோட கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீலங்காவோட நார்த்தன் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்டை செப்பரேட் பண்ணி தமிழ் நேஷன், அதாவது தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு பிளேஸாக வந்து அங்கேருந்து தமிழ் பீப்புளுக்காக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ ரெண்டு பேருக்குமே வார் ஸ்டார்ட் ஆகுது. 1983 ஸ்ரீலங்காவுக்கும் எல்டிடிக்கும் ஒரு பெரிய சிவில் வாரே நடக்குது. ஓகே, இதில் எப்படி ராஜீவ் காந்தி இன்க்ளூட் ஆனார்னா ஸ்டார்டிங்கில், அதாவது 1980s இருந்தே இந்தியா வந்து எல்டிடி குரூப்ஸ்க்கு வந்து சீக்ரெட்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. எதனால் அப்படின்னா ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் பீப்புளுக்குமே ஒரு எமோஷனல் பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது இந்தியாவுக்குள்ளே இருக்க ஒரு பீப்புளோட ப்ராப்ளம்ன்றனால அதை அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றக்காண்டி தான் ராஜீவ் காந்தி வந்து இந்த இதில் இன்க்ளூட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் எம்ஜிஆர், கருணாநிதி கூட அவங்கவுங்க டைம் பீரியடில் எல்டிடி பீப்புளுக்கு வந்து நிறைய விதத்தில் பொலிட்டிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டே சப்போர்ட் பண்ணுது, சென்ட்ரலையும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான் ராஜீவ் காந்தி உள்ள வராரு. ராஜீவ் காந்தியுமே அந்த எல்டிடி குரூப்புக்கு வெப்பன்ஸ் ப்ளஸ் ட்ரைனிங்லாம் நிறையா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் எவ்வளோ நாள் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போய்கிட்டே இருந்திருக்கும், நம்ம வந்து இந்த சண்டேஃப்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றக்காண்டி இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸை 1987 ராஜீவ் காந்தி வந்து ஸ்ரீலங்காவுக்கு சென்ட் பண்ணுறாரு. பேசிக்காக ஐபிகேஎஃப் சென்ட் பண்ணதோட ரீசன் என்ன அப்படின்னா அங்கே நடக்கிற வாரை வந்து ஸ்டாப் பண்ணணும், அந்த இடத்துல வந்து ஒரு பீஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றக்காண்டி தான். பட் லேட்டராக ஐபிகேஎஃப் வந்து சில விஷயங்கள் பண்ணுறது வந்து அங்கேருந்து எல்டிடி குரூப்புக்கு பிடிக்காமல் போச்சு. அது என்ன அப்படின்னா பேசிக்காகவே எல்டிடியோட கோல் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்காண்டி ஒரு தனி நேஷன் வேணும், அதாவது தமிழ் ஈழம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வேணும் ஸ்ரீலங்காவில் அப்படின்றது தான் அவங்களோட கோலாக இருந்துச்சு. பட் ஐபிகேஎஃப் வந்தது அந்த இடத்துல அமைதியை கொஞ்சம் இது பண்ணாலும் பட் அங்கே நடந்த விஷயங்கள் ஃபுல்லாமே இவங்க தனி நேஷன் கேட்குறதுக்கு அகைன்ஸ்டாக நடந்த நிறைய விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த விஷயம் பிரபாகரனுக்கு பிடிக்காமல் போகுது. ப்ளஸ் ஐபிகேஎஃப் வந்து இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா அங்கே இருந்த எல்டிடி பீப்புள்ஸோட எல்லா வெப்பன்ஸையுமே திருப்பி எங்கிட்ட சரண்டர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எதுவுமே அங்கே இருந்த எல்டிடி குரூப்புக்கு பிடிக்காமல் போகிறனால ஐபிகேஎஃப்க்கும் எல்டிடிக்கும் சண்டை வருது. ஸோ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மியும் ஐபிகேஎஃபோட சேர்ந்து எல்டிடியை வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1987 1989 வரை இந்த வார் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 1989 விபி சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனக்கப்புறம் ஐபிகேஎஃப் வந்து திருப்பி ரிட்டன் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அங்கே ஸ்ரீலங்காவில் இருந்த ஐபிகேஎஃப் வந்து 1990s மொத்தமாக எல்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. பட் இவங்க தான் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னால அங்கே சண்டை ஸ்டாப் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க மட்டும்தான் அங்கேருந்து போயிருந்திருக்காங்க. மற்றபடி ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கும் எல்டிடிக்கும் சண்டை போய்கிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 1991 பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்காக ராஜீவ் காந்தி வந்து சில விஷயங்கள் சொல்கிறாரு. அதுதான் இந்த எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் இருக்க சில தமிழ் பீப்புள்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஸ்ரீலங்கனில் இருக்க எல்டிடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருந்த பீப்புள்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு பீப்புள்ஸ் தான். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் ஆர்மி ஒரு விஷயம் பண்ணுதுன்ற பட்சத்தில் அவங்கள வந்து எப்படியா ரெஸ்கியூ பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுன்றக்காண்டி திருப்பி ஐபிகேஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணுறது கூட ரெடியாக இருப்பேன், நான் வந்து இப்போ ஆட்சிக்கு வந்து வந்தேனா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்திருப்பார்.
ஸோ இந்த விஷயம் வந்து பிரபாகரனுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 1987 ஐபிகேஎஃப் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் சில விஷயங்கள் பண்ணது எல்டிடிக்கும் ஐபிகேஎஃப்க்கும் சண்டே ஆயிருந்துச்சு. ப்ளஸ் அந்த சண்டையை யூஸ் பண்ணி தான் ஸ்ரீலங்கன் ஆர்மியும் அவங்களோட சேர்ந்துட்டு எல்டிடியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. திருப்பி மட்டும் இந்த ஐபிகேஎஃப் வந்து நம்ம ஸ்ரீலங்காக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, அதுவும் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வந்தார் அப்படின்னா, பழைய கோவத்தை ஃபுல்லாக காட்டுறதுக்காண்டி எல்டிடியை இல்லாமல் ஆக்கிறது கூட ஒரு விஷயம் நடந்தால் நடந்துடும் அப்படின்றதுக்காண்டி பிரபாகரனுக்கு வந்து ராஜீவ்காந்தி மேலே ஒரு கோவம் வருது. ஸோ அகைன் ஐபிகேஎஃப் வந்து ஸ்ரீலங்காக்குள்ளே திருப்பி வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து எல்டிடியை ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்றக்காண்டி எல்டிடி பீப்புள் வந்து சேர்ந்து ஒரு பிளான் மேக் பண்ணுறாங்க. அந்த பிளான் தான் இந்த ஹண்ட் த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஒய் அப்படின்ற ஒரு கொஸ்டினோட ஆன்சர்ஸ் தான். ஆக்சுவலாக ஹவு அப்படின்றதோட ஆன்சர்ஸ் வந்து இந்த சீரீஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் மெனி கான்ஸ்பிரசி தியரிஸ் அபவுட் ராஜீவ் காந்திஸ் டெத். ஐ வில் ஷேர் இட் டு அனதர் வீடியோ. Until then, peace.